ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம் வழங்காததை கண்டித்து 2வது நாளாக தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை ரிப்பன் மாளிகை இருக்கக்கூடிய பின்புறம் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை ரிப்பன் மாளிகை வெளியே தூய்மை மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்குதலை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 நாட்களாக போராட்டம் நடத்தினர். 13ஆம் தேதி நள்ளிரவு நீதிமன்றம் உத்தரவின்படி அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கிட்டு வந்தக்கூடிய நிலையில நேற்றைய தினம் கொருக்குப்பேட்டையில தூய்மை மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 13 தூய்மை பணியாளர்கள் நேற்றைய தினம் கொருக்குப்பேட்டையில இல்லத்திலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். நேற்றைய தினமும் காவல்களை வைத்து இந்த கொருக்குப்பேட்டையில உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவு 1 மணி அளவில் விடுவிக்கப்பட்ட நிலையில இன்று காலை ரிப்பன் மாளிகை பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் 13 தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். அவர்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில ரிப்பன் மாளிகை வேலையே உண்ணாவிரத 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். இந்த தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு பின்புறமே உண்ணாவிரதம் போராட்டத்தை மேற்கொண்டதை அடுத்து ரிப்பன் மாளிகை வளாகம் முழுவதும் காவலர்கள் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த 2வது நாளாக ரிப்பன் மாளிகை பின்புறம் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்ட 13 தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.